வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. கூடல் உறவுக்கு தேவைப்படும், தேடல் மனித வாழ்வின் வரவுக்கு தேவையானது. அதுவே சின்ன ஒரு கருத்து சேர்ந்து நம்ம இப்போ கஷ்டப்பட்டு வாழ்றது, சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது எல்லாம் இருக்கிற நமக்காக இல்லை. அடுத்து நம்ம தலைமுறைக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உரிமையாக இருந்தாலும் இதுவாக நாளைக்கு வரும் காலத்தில் வர சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் எந்த சமுதாயம் மக்கள் சமுதாயம்னு வச்சுக்கோங்க, வரக்கூடிய தலைமுறைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம இப்போ கஷ்டப்படலாம். நம்ம காலம் நம்மளோட முடிவோம். ஆனால் அடுத்த வர தலைமுறை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க இல்லையோ, வாழ்க்கையில் அவங்க அடைய வேண்டிய விஷயங்களை அடைஞ்சு வாழ்கிறதான். அதுக்கு தான் எல்லோரும் கஷ்டப்படுறோம். நம்ம காலம் முடிஞ்சு போனோம், எல்லாம் முடிஞ்சு நம்ம தேடி வச்சு எதுவுமே நமக்கு கொண்டு போகிறதில்ல, விட்டுட்டு தான் போகிறோம். அதே மாதிரி இப்போ நடந்து இருக்க சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனை யார் தீர்வு பண்ணுறது? இந்த பிரச்சனை இப்படியே விட்டுட்டு போனோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அடுத்து வர தலைமுறைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம மைனாரிட்டியாக இருக்கும். இது அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஆள் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, இது பொதுவான விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் தான் வர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது? சமுதாயத்தில் இருக்கிற தனி மனிதர்கள் போய் இந்த பிரச்சனை தீர்க்கணுமா, இல்லை சமுதாய தலைவர்களாம்? யார் என்ன எனக்கே புரியல. எது எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வர தலைமுறையினர் சந்தோஷமாக சுபிச்சமாக வாழ்கிறதுக்கு எது வேணுமோ சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் செய்ய முடியும். எல்லாருனாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அது யாருன்னு நான் சொல்ல முடியல. ஆனால் யார் செய்யணுமோ அவங்களுக்கே அந்த அக்கறையும் அந்த இனத்தின் மேலே உள்ள அபிமானமும் இருந்தால் தானாக போய் செய்வாங்க. நம்ம எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதை செய்யுங்க இது செய்யுங்க. யார் பொறுப்பாக இருக்காங்களோ அதை செய்யணும். இதில் எதுக்கு பிரிவினை? தன்னோட உரிமையை தட்டி கேட்குறதுக்கு யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சவோ அஞ்சவோ தேவையில்லை, போய் கேட்கலாமே. சரியான இடத்துல அந்த பொசிஷனில் உள்ளவங்க போய் கேட்கலாம். நம்ம எல்லோரும் கேட்கணும். நம்ம கேட்டால் கலவரமாகும். சரி, யார் பேசுனா எப்படி பேசுனா அப்படின்னு ஒரு சில விதிமுறைகளும் இருக்குது, சில வழக்குகளும் இருக்குது. அதுபடி பேசலாம். ஆனால் யார் செய்ய போகிறோம் அதில்? பூனைக்கு யார் மணி கட்ட போகிறது இல்லை. ஏதோ இது எனக்கு தெரிஞ்ச கருத்து, நான் யாரும் மேலே திணிக்கவில்லை. இந்த கருத்தை யாரும் ஏற்றுக்க சொல்ல, யாரும் லைக் போடவும் சொல்ல. இது உண்மையான விஷயம். நான் அடுத்து வர தலைமுறைக்காக பேசுகிறேன், எனக்காக பேசலை. நான் செலிப்ரிட்டி ஆகவோ இல்லை பாப்புலர் ஆகவோ அதுக்காக இல்லை, சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. அடுத்து வர தலைமுறைக்கு ஏதாவது விட்டுட்டு போவோம், நல்ல விஷயமா இருக்கட்டும். அவங்களோட வளமான வாழ்க்கைக்கு ஏதாவது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.